வாங்க இன்னைக்கு ரொம்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ஸ்கேலப் டிசைன் தான் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த டிசைனுக்காக பிளவுஸ்ல வரக்கூடிய பார்டரை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த டிசைன் மேக் பண்ண போறோம். அதுக்காக பார்டர் எவ்வளோ இன்ச் வருதோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா லென்த் எடுத்துக்கோங்க கேன்வாஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்டர் 2.5 இன்ச் வருதுன்னா 5 இன்ச் அகலத்துக்கு கேன்வாஸ் எடுத்து அதை வந்து ரெண்டா மடிச்சுக்கோங்க. அகலம் வயசுல அப்போ 2.5 இன்ச் வரும். அந்த மடிப்பு பகுதி கிட்ட கரெக்டா உங்களுக்கு தேவையான ஸ்கேலப் உடைய அகலத்துக்கு ஸ்கேலப் டிசைன் வந்து வரைஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 இன்ச் அகலத்துக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். ஃபோல்டிங் பக்கமாக தான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த டிசைனை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம விரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 போர்ஷன் நம்மளுக்கு தனித்தனியாக கிடைச்சிடும். ஏன்னா 2ஆ மடிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதனால இனி நமக்கு நெக்குக்கு கீழே வரக்கூடிய டிசைன் வந்து நம்ம கேன்வாஸில் வரைஞ்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணும்னாலும் நீங்கள் இதில் அகலப்படுத்தி வச்சுக்கலாம். ஒருவேளை நெக் டிசைன் வந்து அகலம் அதிகமாயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த ஸ்கேலப் டிசைன் வச்சு நம்ம அகலத்தை கம்மி பண்ணிக்க முடியும். அதனால நான் தேவையான அகலத்துக்கும் டிசைனுக்கும் நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு அவுட்லைன் வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணணும்னு இல்லை. உள்ளே வரக்கூடிய அந்த டிசைனை வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணால் போதுங்க. இதை வந்து விரிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கும். இனி வந்து பேக் பார்ட்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பேக் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு நம்ம அடிப்பக்கத்தை மட்டும் அடித்து திருப்பிக்கோங்க. அடித்து திருப்பிட்டு லைனிங்கு சுற்றிலையுமே மேலடி அடிச்சுட்டு நம்ம அப்படியே எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நெக்கையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மேலே வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்கேலப் டிசைன் வச்சதுக்கு அப்புறமா தான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். லைனிங்க்கு மேலே கட் பண்ண கேன்வாஸை வச்சு நம்ம சுற்றிலையுமே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத்தை 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சுற்றிலையுமே அந்த கிளாத்தை வந்து மடிச்சு அடிச்சுக்கோங்க. இனி மெயின் கிளாத்துடைய சென்டர்